அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் அவரை தேடும்போது மகிழ்ச்சியும் மன அமைதி நம்மிடம் உண்டு. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 38 இறைவார்த்தை 1-3 முடிய. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசையா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: நீர் உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். பிரைஸ் தி லார்ட். ஒரு அரசன் தேம்பி தேம்பி அழுகிறார். ஏனென்றால் அவர் உண்மையாக நடந்ததையும் மாசற்ற வழியில் நடந்ததையும் ஆண்டவருக்கு நினைவுபடுத்துகிறார். நான் உண்மையாக நடந்தேன், உண்மை விட்டு நான் ஒரு நொடி கூட பிரியவில்லை என்று. எப்படி பாருங்களேன், இன்றைக்கி நாம் பிறந்திருக்கிறோம், நம்ம வளர்ந்து வாலியமாக இருக்கிறோம், குழந்தை குட்டிகளோட பெற்று நிறைய சந்ததிகளை கொண்டு இருக்கிறோம். நாம் இன்று மறிக்க போகிறோம் என்று சொன்னால் நாம் ஒரு நிலையில் இருப்போமா? அந்த சொல்லே நம்மளை கொன்றுவிடும் இல்லையா? அதுபோல்தான் இறைவாக்கினர் எசையா மூலமாக நீ மறித்து விடுவாய், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்கிறார். அப்படி என்றால் இவர் அரசர் அல்லவா? இவருக்கு பின் யார் அரசராவார்கள்? அந்த அரசாட்சியை யாரிடம் ஒப்படைக்கப் போகிறார் என்று இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். சரி, ஆண்டவர் சொன்னது நலமே என்று ஏற்றுக்கொண்டாலும், ஏனென்றால் அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், இறக்கும் தருவாயில் இருக்கிறார். அதனால்தான் மரிக்கும் தருவாயில் இருக்கிற ஒரு பெரிய அரசனுக்கு எவ்வளோ வைத்தியம்லாம் நடந்திருக்கும் இல்லையா? நாம் சாதாரண மக்கள் நம்மளே ஓடுறோம் பெரிய பெரிய வைத்தியத்தை தேடி. அந்த அரசருக்கு உலகமே வைத்தியமாக மாறும் அளவுக்கு அந்த பெரிய அரசர் நல்ல அரசர். அப்போது அவருக்கு குணமாகவில்லை நோய். இறைவாக்கினர் வாராரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மறிக்க போகிறேன்னு சொல்லும்போது யாராவது கேட்டால் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள்? ஆனாலும் இவர் சுவர்புறம் திரும்பி தேம்பி தேம்பி அழுகிறார். ஆண்டவர் நம்ம என்ன சொல்கிறார்? நான் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததை நினைத்து பாருமே, உம்மை விட்டு நான் கடுகளவும் பிரியவில்லை, நீர் என்ன எனக்கு கட்டளையிட்டீரோ அதை நான் செய்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ சொல்லி அழும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு மீண்டும் நம்மளுக்கு ஆய்ச்சியை கொடுப்பார். அப்படித்தானே அவருக்கும் கொடுத்துருப்பார் இல்லையா? ஏன்னா நாம் தொடர்ந்து வாசிக்கும்போது அதுதான் தெரியும். அப்போ நாம் இறைவனோடு ஒன்றித்திருக்கும் போது மரணத்தினால் கூட நமக்கு அறிவிக்கப்படும். இதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஏன்னால் அவரோடு ஒன்றித்திருக்கும் போது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எந்த விதமான வாழ்க்கை என்பது இறைவனுக்கு தெரியும். அப்பொழுது நாம் எப்பொழுது மறிக்கப் போகிறோம், நம் வீட்டு காரியங்களை எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதையும் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துவதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் நாம் இறைவனோடு ஒன்றாக இருக்கிறோம் என்பதை இல்லையா? அந்த இறைவன் வெளிப்படுத்துதல் வரத்திற்காக நாம் மன்றாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்மோடு எந்த அளவுக்கு இணைந்து நடந்தால் ஒவ்வொரு வெளிப்பாடும் அமையும் ஆண்டவரே. மரணம் வரைக்கும் கூட வெளிப்பாடு அன்று மன்னருக்கு வெளிப்படுத்தியது போல் எங்களுக்கும் நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அந்த வெளிப்படுத்துதலை எங்களுக்கு வெளிப்படுத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறும் ஆண்டவரே. அப்படி என்றால் எந்த அளவுக்கு மன்னர் வாழ்ந்தாரோ அந்த அளவுக்கு நாங்கள் உமக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழும்படி நீர் எங்களை வழிநடத்த வேண்டும். நாங்கள் சிறு சிறு தவறுகள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து எப்பொழுதும் உம்மை சார்ந்தே வாழும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து மக்களையும் உம்முடைய செட்டைக்குள் வைத்து பாதுகாத்து அவர்களை வழிநடத்த போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஏற்று ஆண்டவரே அதற்கு உகந்த ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.